தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்ற பதிவுல கணையத்துல வர குறைபாடுகள்னால இன்சுலின் சுரக்கிறதுல மாறுபாடுகள் வருது. அதன் மூலமா டைப் 2 டயபிட்டிஸ் வருதுன்னு பார்த்தோம். கணைய குறைபாடு எதனால வருது? இந்த காலத்து இளைஞர்களுக்கு கணைய குறைபாடு வரத்துக்கு நான் மெயினா நினைக்கிறது புகைப்பழக்கம், மது அருந்துதல், பிளஸ் நல்ல ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்யாத வகை. இப்ப பல இளைஞர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா புகைப்பழக்கமும், மது அருந்துதலும் இருக்கு. சில இளைஞர்கள்ட்ட அந்த பழக்கம் இல்லாம இருக்கும். ஆனா, அவங்க ரொம்ப சோம்பலா இருப்பாங்க. ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஒரு உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க. உடம்ப ஃபிட்டா வச்சுக்க மாட்டாங்க. ஸோ, மெ டைப் 2 டயபிட்டிஸ்ங்கிறது மெட்டபாலிக் டிஸார்டர்னா, இந்த மாரி நம்ம வாழ்க்கை முறைகள நல்ல விதமா இல்லாதனால தான் வருது. அப்ப இந்த விஷயங்கள குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்கு போகணும். புகைப்பிடிக்கிறத தடுக்கணும். உடனே புகைப்பிடித்தல்னா என்ன நினைச்சுக்குவோம், லங்ஸுக்கு தானே போகுது. அது எப்படி கணையத்த பாதிக்கும்னு நினைக்கலாம். புகையில ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நெறைய இருக்கு. பாடியில ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உள்ள போணுச்சுன்னா, நம்ம கணையத்த மட்டும் இல்ல, லிவர பாதிக்கலாம், ஹார்ட்ட பாதிக்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்புல இருக்க எந்த ஒரு அவயத்தையும் பாதிக்கிற தன்மை கொண்டது. எனவே, இந்த இந்த காலத்து இளைஞர்கள் புகைப்பிடித்தலையும், மது அருந்துதலையும் விட்டுட்டு, ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய பின்பற்றினால், டைப் 2 டயபிட்டிஸ் இல்லாம நம்ம முன்னோர்கள் மாரி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழலாம்னு நான் இதிலேருந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.